பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இடல ரொம்ப அழகா இருக்க, பிளசண்டா இருக்கு. எங்கன்னு பார்க்குறீங்களா? அமெரிக்கா தேசத்தில் சின்சினாட்டி என்கிற ஒரு பட்டணம். அங்கே தான் இந்த இடங்கள்ல ரொம்ப அழகான இடம். எங்கே போனாலும் ஆண்டவருடைய அழகான சிருஷ்டிப்பை காண முடிகிறாரு. இந்தியாவில் எல்லா தேசத்துலேயுமே பிரம்மாண்டமான ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள், ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு விதமான அழகை பார்க்க முடிகிறாரு. அதனால தான் இந்த இடங்களை பார்க்கும்போது நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். இவ்வளவு அழகாக மனிதர்களுக்காக தேவன் இந்த உலகத்தை உருவாக்கி கொடுத்தாரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அழகான உலகத்தை மனிதன் தான் பல காரியங்களினாலே கெடுத்து விட்டான். இயற்கைகளை பாதிக்கிற மாதிரி சுயநலத்திற்காக பல தீங்குகளை மனிதன் உண்டாக்குனதுனால தான் நிறைய பாதிப்புகள். ஆனால் நம்ம பாதுகாக்கணும். இயற்கை என்பது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அவைகளை பாதுகாக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம அதை அசட்டை பண்ணிவிடக்கூடாது. அதற்காக தேவனை நாம் துதிக்க வேண்டும். இப்போ ஒரு விழிப்புணர்வு எல்லா இடத்துலையும் மரங்களை நாட்டணும், இயற்கையை பாதுகாக்கணும் என்கிற எண்ணம் வந்திருக்கிறதுல அந்த விழிப்புணர்வுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளும் அதை குறித்து சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். சரி, இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? நீதிமொழிகள் 1 அதிகாரம் 23வது வசனம். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, எதுக்கு இந்த ஆவி? பரிசுத்த ஆவியானவர் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறாராம். என் ஆவியை உனக்கு அருளுவேன். இந்த ஆவியானவர் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு வல்லமை தேவை, ஆவிக்குரிய வல்லமை. ஏன்னா நமக்கு ஆவிக்குரிய உலகத்தோடு போராட்டம் இருக்கிறது, பாவ போராட்டம் இருக்கிறது, பிரச்சனை போராட்டம் இருக்கிறது, மனிதரால் வரக்கூடிய போராட்டம் இருக்கிறது. அந்த தினமும் சந்திக்கிறோம்ல, இதெல்லாம் ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வல்லமை வேணும். அதுக்கு தான் ஆண்டு சொல்றார், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பயத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாத்தானுடைய கிரியைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, இந்த வல்லமைகளை ஆவியானவர் நமக்கு தருவார். அப்போ நம்ம ஜெயம் பெற்றவளாக இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆவியின் அபிஷேகம் அவசியம். அதனால் ஆண்டு என் ஆவியை உனக்கு அருளுவேன். தினந்தோறும் காலையில இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவடாகத்தான் நீங்க வெளியே போகணும். அப்போதான் நீங்க இந்த நாள் முழுவதும் ஜெயிக்க முடியும். அதனால ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எனக்கு அருளும், பரிசுத்தாவினால் நிரப்புன்னு ஜெபிக்கணும். நான் தினமும் காலையில எழுந்து இன்றைக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும், இன்றைக்கு உம்முடைய ஆவியானுடைய வல்லமை வேணும், இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்க எனக்கு அந்த வல்லமை வேணும்னு ஜெபித்து ஆவியானவருக்கு இடம் கொடுப்பது, ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பது ரொம்ப முக்கியம். 2வது ஆண்டு சொல்லுகிறார், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அவருடைய வார்த்தை எனக்கு இதில் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது எனக்கு தெரியணும். அப்போ ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு அருளுவாராம். என் மகனே, மகளே, இந்த வாக்கு தத்தத்தை உனக்கு தர்றேன், இந்த ஆலோசனையை உனக்கு தருகிறேன், இந்த வழி நடத்தலை தருகிறேன். தேவனுடைய வார்த்தை. நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபித்து காத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். நீங்க பயப்படுறீங்கல்ல, ஒரு பிரச்சனை, நீங்க வெகு நாள் என்ன பண்றது தெரியலன்னு நினைக்கிறீங்கல்ல, ஒரு போராட்டம், அதுல என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு அவர் தெரியப்படுத்துவார். நீங்க தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே வரணும். அவருடைய குரலை கேட்க வரைக்கும், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவர் ஒரு நாள் இந்த காரியத்தில் ஒரு வழி நடத்துதலை தருவார். என் வார்த்தைகளை அருளுவேன்னு சொல்லியிருக்கால, கேளுங்க. நம்முடைய வார்த்தை அருளுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு அருளி செய்யுங்க. நீ இன்றைக்கு காலையில் கூட நான் ஜெபித்த போது என்னோடு பேசுங்க என்று சொன்ன போது ஒரு வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்கு ஒரு வார்த்தையை அருளினார். அந்த சந்தோஷத்துல தான் உங்களோட பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் ஆவியை உனக்கு அருளுவேன், வார்த்தையை உனக்கு தெரிவிப்பேன். நீங்க தினமும் இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டவருடைய கரம் உங்களோடு இந்த நடத்துவதை உங்களால் உணர முடியும். கேட்குறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய ஆவியை அருளுவேன்னு சொன்னீங்க, இந்த நாள்ல எனக்கு உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை அருளும், ஆவியினால் என்னை நிரப்பும், எனக்கு உம்முடைய வார்த்தையை தெரியப்படுத்தும். உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தி வழி நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.